வணக்கம் தமிழக மக்களே. இன்றைய சூழ்நிலை, இன்றைய அரசியல் சூழ்நிலை, 15 வயசு பையன் கற்பனையில் வாழலாம். அதே மாதிரி தாலி கட்டினதையும் நான் புள்ள பெற்றுக்கணும், 16 பெற்றுக்கணும், 16க்கு நான் பேர் சூட்டணும், எங்கள் அப்பா நான் தாத்தாவாக்கணும், எங்கள் அம்மாவை பாட்டியாக்கணும் அப்படின்னு நினைக்கிற லூசு மக்களே, பன்னாட மக்களே, தளபதியே வேறு மாதிரி பேசுகிற மக்களே, கொடி தூக்கிட்டு போராடுற மக்களே, நீ எனத்தேடா திங்கிற? கடந்த 4 வருஷம் எந்த சேவையிலும் கிடையாது. கேட்குற கேள்வி இருந்தது அவங்ககிட்ட, கேட்க முடிஞ்சுது அவங்ககிட்ட, வலைதளத்துக்குள்ளே வீடியோ போட முடிஞ்சுது அவங்ககிட்ட. பயந்தான செத்தீங்க. இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விகளும் இந்த கொடி தூக்குறது, போராடுறது, இதெல்லாம் பார்த்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் டிவிக்கே சொந்தங்கள், எங்கள் அண்ணன் தான் தளபதி. என்ன அண்ணன் தான், சிஎம் எல்லாம் கிடையவே கிடையாது, எங்கள் அண்ணன் தான். அதனால தான் போராடிட்டு இருக்கிற. தொழில் போனாலும் சரி, என்ன போனாலும் சரி, எங்கள் அண்ணனுக்காக நிற்ப, கடைசி வரைக்கும் நிற்ப. அதை தான் இந்த போயிடுறேன். முட்டாள் நாய்களே, இந்த கொடி தூக்கிட்டு போராடுற நாய்களே, 10 நாள் 16 நாள்லேயே எல்லாம் ஜாச்சிருங்க. நீ உங்கள் அம்மா கருவுறணும், 10 மாதம் சுமக்கணும், அப்புறம் தான் உன்னை பெக்கணும். உடனே அப்பனும் ஆயாலும் ஒன்றா சேர்ந்ததையும் நான் பிறந்து வளர்ந்து சண்டைக்கு போகணும், போருக்கு போகணும், ஊரை கொள்ளையடிக்கணும், நாட்டை கொள்ளையடிக்கணும்னு நினச்சா நடக்குமாடா? அதே மாதிரி தான்டா விஜயனோட சூழ்நிலை. ஒருத்தன் கேட்குறேன், கேனப்பைய 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறதுக்கோ, கடன் இருக்கிறதே தெரியாமல் சிஎம் ஆகிட்டார்னு ஒருத்தன் கேட்குறேன். என்னுடைய லூசு பக்கி, நீ பிறந்த வரையில் உங்கள் ஒப்ப 10 லட்சம் கடன் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவேன்? ஒப்பனோட கடன் அடைக்கணுமில்ல. அப்பா 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 கடைசியில் அண்ணன், அந்த கடன் அடைக்கணுமில்ல. நீ கடனே அடைக்க முடியாத பக்கத்தில் அண்ணன் தம்பிக்கு உன் சொந்தம் வந்ததுக்கு நீ சொன்னதை செய்வியா? செய்ய முடியுமா? செய்யணும்னு ஆசை இருக்குது யாருக்கு? எங்கள் தளபதி அண்ணனுக்கு. நம்மளால் கஷ்டப்பட்டவங்க, நம்ம கட்சிக்காக சப்போர்ட் பண்ண இளைஞர்களை ஒரு நாள் கை கொடுத்து காப்பாற்றுவாருன்னு நானும் நம்பித்தான் போராடிட்டுருக்கிறேன். ஆனால் உடனே உங்களுக்கு எல்லாமே செய்யணும். 2500 பணம் வரணும், உடனே தள்ளுபடிணும், இது பண்ணணும், அதை பண்ணணும். இருக்கிறத பூரா சுரண்டி குண்டாச்சட்டி நக்கி வச்சுட்டு போயிட்டானுங்க. கரித்தினோடு கடைசியில் சோத்தை போட்டு வலிச்சு நக்குன மாதிரி வெங்கலம் மாதிரி இருக்குது குண்டா. இன்றைக்கி தமிழ்நாடு அரசியல் நிதி அப்படித்தான் இருக்குது. அந்த இடத்த திடீர்னு போட்டு திடீர்னு எனக்கு எல்லாம் செய்யணும், எங்கேருந்து கொடுப்பேன்? என்னடா பண்ணுவேன்? நிதி நிலைகள் சீரமைக்க வேண்டும். மக்களுக்கு இதை செஞ்சால் நல்லதா, இதை செஞ்சால் கெட்டதா? திரும்ப நம்ம 5 லட்சம் கோடி கடன் வாங்க முடியுமா? திரும்ப தமிழ்நாட்டு கொண்டு போய் அடகு வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சு ஆட்சி செய்கிறேங்க. தளபதி என்னென்ன திட்டுறீங்க, தீக்குறீங்க. என்னடா நியாயம்? என்ன நியாயம் தருமோன்னு கேட்குறேன். நீங்களாம் தமிழ்நாட்டில் தான் பிறந்தீங்களா, இல்லை நல்லது கெட்டது தெரியாமல் தான் இருந்தீங்களா? தெரியாமல் உங்கள் அப்பா நாயை வளர்த்தி விட்டாங்களா? கொஞ்சம் காலம்